சொந்த வீடு இது பல பேருக்கு கனவுங்க. பல நேரங்கள்ல நம்மளோட சொந்த வீடு தான் நம்மளோட ஸ்டேட்டஸையே முடிவு பண்ணும். ஒரு வீடு கட்டணும் நம்ம முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பல விஷயங்களை நம்ம சரியா திட்டமிடணும். அதுதான் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள் இன்வால்வ் ஆகணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அப்படின்வாங்க. நம்ம இடம் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டா இருக்கட்டும், இதை தெளிவா நம்ம திட்டமிடணும். கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பொறுத்தவரையும் மெட்டீரியல்ஸ் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ அப்ப எவ்வளவு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போறோம், அந்த மொத்த மெட்டீரியல்ஸுக்கும் முடிஞ்ச அளவு நம்ம சிங்கிள் பேமெண்ட்ல பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோட காஸ்ட் அப்ரிசியேஷன்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இதுல ஒரு கணிசமான தொகையை நம்ம சேவ் பண்ணலாம். வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை லோன்ல பண்ணிருந்தோம் அப்படின்னா ஸோ அப்ப லோனுக்கான இஎம்ஐ காஸ்ட் ஒரு காஸ்ட், அது இல்லாம மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதர் டாக்ஸஸ், அப்புறம் யூட்டிலிட்டி காஸ்ட். ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம வீடு கட்டினதுக்கு அப்புறம் நம்ம மாசம் மாசம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்மளோட சொந்த வீடுன்றது நம்மளோட தேவைக்கு ஏற்ப இருக்கணுமே தவிர நம்மளோட ஸ்டேட்டஸை 4 பேருக்கு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக நம்மளோட வீட்டோட பட்ஜெட்டை திட்டமிடக்கூடாது. ஸோ சரியான திட்டமிடலோட இது செஞ்சோம்னா நம்மளோட சொந்த வீடு ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வதற்கு சொர்க்கங்க. இல்லைன்னா நம்ம சொந்த வீடே இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கைன்றது நரகத்துல இருக்க மாதிரி இருக்கும். வெல்த் டன் ரைட்.